வனத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள், அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள், வம்சாவழியா அங்க இருக்கிற மக்களுக்கான ஒரு காவல் தெய்வம், எல்லை தெய்வம், குலதெய்வம் அப்படின்றது தான் விஷயம். இதுல ஏதாவது சின்ன இடர்பாடு நடந்தாலும், அவங்க காலகாலமாக பாதுகாத்து வர இடத்துல ஏதாவது சிறு இடைவெளி நடந்தாலும், அவங்களுடைய கோபங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது சொல்லிட்டு நம்ம வெளிப்படையா பார்க்குறோம். இது உள்ளார்ந்தமா போனா, இது ஒரு அமானுஷ விஷயமா இருக்குமா? வேற ஏதாவது இருக்குமா? அப்படின்றத தாண்டி, கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வெளிப்படையா தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த மாரி நிகழ்வு நடக்கல. திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதும், அந்த பஸ்ஸு கவுந்துறதும், படகு கவுர்றதும், ஒரு கேம்ப் போட்ட செட்டே அப்படியே போய் உள்ள போயிடுறதும் அப்படின்றது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஒரு இப்ப 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா, அது ஒரு 20 பேருக்கு, 30 பேருக்கு கிரக நிலை சரியில்லைன்னாலும், வேற சின்ன சின்ன பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமா ஒரு கும்பலுக்கே ஒரு இடத்துலயே அப்படியே முடியுது அப்படின்னும்போது, அப்ப அது கண்டிப்பாக ஏதோ ஒரு கோபம் அங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அது எந்த வகையில கோபம்ன்றது அந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.